யூடியூபர் இர்ஃபானை ஒவ்வொரு முறையும் காப்பாற்றும் முக்கிய புள்ளி யார்? இந்த சோத்து மூட்டையை தூக்கி உள்ள போடுங்க சார். யூடியூபர் இர்ஃபானுக்கு சர்ச்சைகள் புதிதல்ல. ஏற்கனவே இர்ஃபானின் கார் விபத்துக்குள்ளாகி பெண் ஒருவர் இந்த விபத்தில் உயிரிழந்தார். ஆனால் அந்த காரை ஓட்டியது இர்ஃபான் இல்லை என்று செய்திகள் வெளியானது. இதனைத் தொடர்ந்து தனது மனைவியின் கருவில் இருந்த குழந்தையின் பாலினத்தை வெளியில் கூறி வீடியோவாக வெளியிட்டு சர்ச்சையில் சிக்கினார். அப்போது கடுமையான எதிர்ப்புகள் கிளம்பிய நிலையில் அந்த வீடியோவை நீக்கிவிட்டு மன்னிப்பு கேட்டு கடிதம் அனுப்பினார். அதேபோல் சமீபத்தில் தனது மனைவிக்கு பிரசவம் பார்த்ததை வீடியோவாக எடுத்து சர்ச்சையில் சிக்கினார். இப்படி சட்டத்திற்கு எதிராக பல தவறுகளை இர்ஃபான் செய்து வந்தாலும் அவர் மீது அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்தது என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக அமைந்துள்ளது. இதுபோல் பல சர்ச்சையில் சிக்குவதையே வழக்கமாக கொண்டிருக்கும் இர்ஃபான் தற்போது அடுத்த சர்ச்சையில் சிக்கியுள்ளார். ரம்ஜான் பண்டிகையின் போது இர்ஃபான் மற்றும் அவரது மனைவி இருவரும் காரில் அமர்ந்து கொண்டு உடைகளை வழங்குகிறார்கள். இவர்கள் உடைகளை வழங்கும் போது சில இடங்களில் சிலர் பொருட்களை வாங்குவதற்காக காருக்குள் கைகளை விடுகிறார்கள். சிலர் தங்களுக்கு கிடைக்காமல் போய்விடுமோ என்ற எண்ணத்தோடு உடைகள் அடங்கிய பைகளை வாங்குவதையும் வீடியோவில் பார்க்க முடிகிறது. இந்த நிலையில் உதவி பொருட்களை வாங்கியவர்கள் காருக்குள் கைகளை விடும்போது இர்ஃபான் காருக்குள் கைகளை விட வேண்டாம் என காட்டமாக கத்துகிறார். இது மட்டுமில்லாமல் உதவி பொருட்களை வாங்கும்போது சிலர் அவரது மனைவியை தொட்டு விட்டார்கள் என்றும் அவரது கைகளை பிடித்து இழுத்தார்கள் என டே விடுங்கடா, இது என் பொண்டாட்டிடா என்ற மனநிலையில் தனது மனைவியை காப்பாற்றியதாகவும் இர்ஃபான் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் நாம் உதவி செய்வதை ஊர் முழுக்க தண்டோரா அடித்து கூறக்கூடாது, அதுதான் அறம். தனது யூடியூப் சேனலுக்கு பார்வையாளர்களை அதிகம் பெற்று காசு சம்பாதிக்கவே இர்ஃபான் இவ்வாறு செய்கிறார் எனவும் சிலர் இர்ஃபான் மீது விமர்சனம் எழுந்தது. மேலும் காருக்குள்ள உட்கார்ந்து கொடுத்தா கிடைக்குமோ கிடைக்காதோன்னு முண்டியடிச்சு வரத்தானே செய்வாங்க, அதுக்கு என்னமோ கொள்ளக்காரங்க கிட்ட இருந்து தப்பிச்சு வந்த மாதிரி பிஜிஎம் அப்புறம் நக்கல்னு இது ஒரு கண்டென்ட், திருந்தவே மாட்டாரா இவரெல்லாம் என இர்ஃபானை வெளுத்து வாங்கி வந்தனர் மக்கள். இந்த நிலையில் எப்போதெல்லாம் சர்ச்சையில் இர்ஃபான் சிக்கி மக்கள் மத்தியில் எதிர்ப்பு வருகிறதோ அப்போதெல்லாம் மன்னிப்பு என்கின்ற ஆயுதத்தை எடுத்து மன்னிப்பு கேட்பதை வழக்கமாக வைத்து வருகிறார் இர்ஃபான். அதே ஃபார்முலாவை தற்பொழுது கையில் எடுத்துள்ள இர்ஃபான், நான் மக்களிடம் முறை தவறி நடந்து கொண்டதாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள். நான் அப்படி நடந்து கொண்டது பலரையும் புண்படுத்தி இருந்தால் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய மனைவி அவர்களால் திடீரென அசௌகரியமாக உணர்ந்தார், அதன் காரணமாகவே கொஞ்சம் டென்ஷன் ஆகிவிட்டேன் என இர்ஃபான் நடந்த விஷயத்துக்கு மன்னிப்பு கேட்டுள்ள நிலையில் ஒவ்வொரு முறையும் தப்பு செய்துவிட்டு மன்னிப்பு கேட்பது பின்பு திரும்ப ஏதாவது தப்பு செய்வதை வழக்கமாக வைத்துள்ள இர்ஃபான் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்காமல் அவரை காப்பாற்றி வரும் முக்கிய புள்ளி யார் என்கின்ற சந்தேகம் மக்கள் மத்தியில் எழுந்து வரும் நிலையில் இந்த சோத்து மூட்டையை தூக்கி உள்ளே போட்டால்தான் திருந்துவார் என மக்கள் தங்கள் ஆதங்கத்தை தெரிவித்து வருவது குறிப்பிடத்தக்கது. உங்கள் தின சேவல்